தமிழ்நாடு நாடார் பேரவையுடைய சார்பாகவும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க சார்பாகவும் அண்ணன் மாரியப்பன் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டு இங்கு உரையாற்ற வந்திருக்கிறோம். நாங்கள் அனைவரும் நாடார் சமுதாயத்தில் பிறந்தவர்கள். காமராஜரை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கே தகுதி இல்லை. நாடார் சமுதாயத்தில் பிறந்திருக்கக்கூடிய எங்களுக்கே அந்த தகுதி இல்லை என்றால் மற்றொரு வேற்றொரு சமுதாயத்தில் பிறந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய திருச்சி சிவகர்களே, உங்களுக்கு எங்கள் பெருந்தலைவரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற இடத்தில் நான் கேட்கிறேன். அவரை பற்றி பேசுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் எடுத்து அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்களுக்கு ஏசி அவர்களுக்கு காமராஜர் அவர்களுக்கு போட்டு கொடுத்தார்கள் என்றும் மற்றொன்று விளம்பரம் ஒன்று நேற்று காலை பதிவு பார்த்தோம். கழிப்பறைக்கு யார் பெயரை யார் எங்கே வைப்பது? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரை ஒரு பள்ளியில் உள்ள ஒரு கழிப்பறைக்கு வைத்திருந்தால் நீங்கள் அனைவரும் யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் நீங்கள் அனைவரும் சிந்தித்து பாருங்கள் மக்களே. அவர் நாடாருக்கான தலைவர் அல்ல, நமது தமிழ்நாட்டுக்கான தலைவர் அல்ல, அவர் பாரதத்துக்கான தலைவர். அவரை போன்ற ஒருத்தரை ஒரு கழிவறையில் பேர் வைத்தால் இங்கே ஜனநாயகம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது? காவல்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கும் நாடார் சமுதாய மக்களே, அவர்களுக்கும் வேறு ஒருவருக்கும் தகராறு என்றால் அதில் இறப்பவனும் நாடாராகத்தான் இருக்கிறான். காவல்துறை ஒருவரை அடித்து கொன்றாலும் இறப்பவனும் நாடாராகத்தான் இருக்கிறான். ஆக எதில் பாதிக்கப்பட்டாலும் அதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நாடார்களை மட்டும்தான் இருக்கிறார்கள். நீங்கள் வேட்டையாடுவதற்கு நாடாரினம் என ஆறு என்று நினைத்தீர்களா? அது புலிகள் கூட்டம் என்று இனி உங்களுக்கு தெரிய வரும். ஏனென்றால் ஆட்டை கடுத்து மாட்டை கடுத்து பின்பு மனிதனை கடுத்தலாம். அதே போன்று எங்களை அடித்தீர்கள், மிதித்தீர்கள், உதைத்தீர்கள், எங்களை கொன்றீர்கள். அது போல நாடார் சமுதாயத்துக்கு மட்டும் வாழாமல் அனைத்து சமுதாயத்துக்கும் வாழ்ந்த ஒரே தலைவர் எங்களுடைய பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா திருச்சி சிவாஜிகளை நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் காமராஜர் சிலை முன்பு நின்று